டேய் கோபி, நான் ரீசெண்டா வந்து என் வீடியோஸ்ல லைட் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன்டா. RGB லைட் பார்த்தா அமேசான் எல்லாமே 2000 மேல இருக்கு. நீ தான் பெரிய மேக்கர் ஆச்சுல, ஒரு நல்ல லைட் இருந்தா சொல்றா. அப்படியா? இந்த லைட் பாத்தியா? கலர் கலரா எரியுதா? எந்த கலர் வேணா மாத்திக்கலாம். ஆனா 2000 இல்ல, அதை விட கம்மியாவே பண்ணலாம். டேய் இது சூப்பரா இருக்குடா. இது எப்படியா பண்ண, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றா. உங்களுக்கும் இந்த மாதிரி லைட் வேணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி செய்யுதுன்றத பத்தி பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்கேன், அமேசானோட கம்மியா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஷீட் வந்து தேவைப்படும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 feet by 1 feet 150 வந்தது. நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம சாதா எல்இடி ஸ்ட்ரிப் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அதை கூல் பண்ணுறதுக்காக இந்த அலுமினியம் ஷீட்டை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரிஜிடிட்டிக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 cm by 10 cm வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வந்து கட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து மார்க்கிங் பண்ணிவிடுங்க. மார்க்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணும்போது வந்து எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்க. அலுமினியம் வந்து இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா இது 1 mm திக்னஸ் தான். ஏன்னா இதுதான் வந்து எனக்கு கிட்ட வந்து கிடைச்சிது. ஸோ நான் இதே யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ரெக்வயர்ட் லென்த்துக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பராக எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஷீட் மாரி வந்து இந்த மாரி வந்து கிடச்சிரும். இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்இடிஸை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரிப்பை வந்து இங்கே வந்து இதில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து மவுண்டிங் ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா எல்இடிஸ் குறுக்கால வந்துட்டு அப்புறம் நம்ம மவுண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸ்க்ரூ ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் எல்இடி ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் 500. ஸோ 2 மீட்டர் வந்து 200 தான். இது வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. மேலே இருக்க வந்து வாட்டர் ப்ரூஃப் லேயரை பிச்சிட போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து உங்கள் ஃபோன் கேஸ் மாரி டைமாக ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறுது. ஸோ அது இருந்தால் கலர் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை பிச்சுட்டு நம்ம ரெக்வயர்ட் லென்த்துக்கு வந்து வச்சுட்டு அந்த டேப்பில் வந்து கட் பண்ணிடுவோம். இதேமாரி வந்து நம்ம வந்து நிறைய பீசஸ் வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வந்து தேவைப்பட்டது. இந்தமாரி கட் பண்ணிட்டு பொறுமையாக பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை வந்து அப்படியே பொறுமையாக பீல் ஆஃப் பண்ணி அதில் வந்து ஒட்டிடுங்க. நான் இந்தமாரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஓட்டிட்டேன். ஒட்டும் போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஓட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டேப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதனால ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரியே பார்த்து வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் சால்டர் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 டேப்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நான் ஒரு வயரை வந்து எடுத்துக்கிறேன். ஆருக்கு ஒரு இடம், க்ரீனுக்கு ஒரு இடம், ப்ளூக்கு ஒரு இடம், அண்ட் வந்து பாசிட்டிவ் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு இடம் வந்து எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். கனெக்ஷன் கொடுக்கும்போது வந்து எதையும் ஷார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஷார்ட் பண்ணிட்டா கலர் வந்து உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். கேர்ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. நானும் இந்தமாரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தேன். கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ கண்ட்ரோலர் இல்லாமல் எப்படி ப்ரோ எரியுது? இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்துட்டு அண்ட் நெகட்டிவ் வந்து எந்த கலர் எரியுமோ அந்த கலரோட பேடில் வச்சிங்கன்னா அந்த கலர் மட்டும் வந்து க்ளோ ஆகும். இதை வச்சு நான் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் பிரிண்டர் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து சில பார்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 500 கிட்ட எனக்கு வந்து வந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டாப் வந்து டிஃப்யூசர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதெல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பிரிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மொத்த பார்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்லாம் வந்து 20 rupees கிட்ட வரும். அண்டு ஸ்விட்ச் அண்ட் நம்மளோட பேட்டரிஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3 பேட்டரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 250 rupees கிட்ட வரும். நீங்கள் வந்து 3S BMS பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். BMS ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அது இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 8.4 இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ சார்ஜ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சார்ஜிங் வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 amps வச்சோம்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ 1 ampலேயே வந்து நம்ம வந்து ஸ்லோ சார்ஜ் வந்து பண்ணுவோம். ஸோ இது சார்ஜ் ஏறட்டும். 1 amp கிட்ட செட் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜ் ஏறிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம மற்ற ஒர்க்கை பார்ப்போம். சார்ஜ் ஏற வந்து லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே ஸ்ட்ரிங்கிங் வந்து இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டரை வச்சு சும்மா அங்கங்கே டார்ச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கிங்லாம் வந்து போயிடும். அந்த ஸ்ட்ரிங்கிங்லாம் போனதுக்கப்புறம் ஏர் வெண்ட் வந்து வைக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இது கூட ஏர் வெண்ட்னா இந்த எல்இடியும் ஹீட் ஆகும், பேட்டரியும் சம்டைம்ஸ் ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக சார்ஜ் ஏறும் போதெல்லாம் ஸோ நம்ம ஏர் வெண்ட் வைக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஐடியா. ஸோ அதுக்காக நான் வந்து ஏர் வெண்ட்டும் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது வந்து கொஞ்சம் ஆஸ்தட்டிக்ஸ்க்காக ஒயிட்டில் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஏர் வெண்ட்டை வந்து நான் ஃபெவிக்விக் வச்சு வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் டிசி ஜாக் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees வரும். இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து இதுக்காக வாங்கினேன். இந்த ஸ்விட்சோட காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 rupees கிட்ட தான் வந்து வரும். நான் எல்லாமே வந்து 3D பிரிண்டட் பார்ட்லேயே வந்து கட் அவுட்ஸ் வந்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபிட் பண்ணுறதுக்கோ அது வந்து கீழே வந்துச்சு, காயறதுக்கு முன்னாடியே ஓட்டிட்டேன் போல். திருப்பி ப்ராப்ளம் இல்லை. திருப்பி இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் BMS யூஸ் பண்ணியிருக்கோம். 3S BMS பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 100 rupees வந்து வந்தது. நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கு மேலே நம்ம கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு சால்டரிங் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா க்ளூ பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே BMS கூட வந்து கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பற்றி ஃபுல் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் இன்டெப்த்தாக.
பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பிஎம்எஸ் கூட வந்து ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் இன் பவர் அவுட் மட்டும் கனெக்ட் பண்ணல, நம்ம லேட்டராக வந்து பண்ணிக்கலாம். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 11 வோல்ட் கிட்ட வந்து இருக்குது. இது நாமினல் வோல்டேஜ் கிட்ட தான் வந்துருக்கும். வோல்டேஜ் கண்ட்ரோலர் வேணும்ல. ஸோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 130 வந்தது. நீங்கள் புதுசாக வாங்கினா எல்இடி ஸ்ட்ரிப் கூட கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி இருக்க எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறதுனால வரல. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் கண்ட்ரோலரை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இதுவே வந்து பல்கியாக இருக்குது. என்னோட 3D பிரிண்டட் கேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது கூட வந்து வால் கூட மேட்ச் ஆகுது. ஸோ இது உள்ளே இருக்க சின்ன பிசிபி தான் இருக்கும். அதை மட்டும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிசிபி மட்டும் நம்ம வந்து புல் ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அந்த பிசிபி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சின்னதாக இருக்கும். அண்ட் இந்த பிசிபிலையுமே வந்து நம்மளுக்கு இந்த கனெக்டர்லாம் வந்து தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டேரெக்டாக வந்து கொடுக்க போகிறோம். அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம்னா டீசால்டரிங் பம்ப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டீசால்டரிங் பம்பை வச்சு அந்த சால்டரை வந்து சக் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அது நம்ம பண்ணுறது தான் நல்ல ஐடியா. ஏன்னா அது நம்ம கனெக்டர் வந்து வேறு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபியூச்சரில். கனெக்டரை வந்து அது வந்து எடுத்தாச்சு. அண்ட் இதோட RGB ஒயர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ அதையுமே கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்க. நீங்கள் புதுசாக பண்ணீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எது எந்தெந்த பின்னு மாற்றி குத்தினா கலர் வந்து மாற்றி வந்துடும். ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஐஆர் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பேட்டரி வந்து க்ளூ வச்சு எல்லாத்தையும் க்ளூ பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா க்ளூ பண்ணியாச்சு. நம்மளோட அடுத்து பிஎம்எஸ்ஸையும் வந்து க்ளூ பண்ணிடலாம். ஏன்னா பிஎம்எஸ்க்கும் வந்து ஆல்ரெடி ஒர்க் வந்து ஓவர். ஸோ அதையும் வந்து க்ளூ பண்ணிடலாம். அண்டு கண்ட்ரோல் போர்டு இதையுமே வந்து நம்ம வந்து க்ளூ பண்ணிடுறோம். க்ளூ பண்ணதுக்கப்புறம் பவர் வந்து கொடுக்குறோம். சுவிட்சுக்கு டேரெக்டாக நெகட்டிவ் வந்து பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்தே வந்துடும். பாசிட்டிவ் வந்து சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து வரும். நான் இந்தமாரி ஆல்ரெடி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்கேன். ஸ்டூடியோ எல்இடி லைட் எப்படி பண்ணுறதுன்னு அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கனெக்ஷன்ஸ்லாம் டெப்த்தாக வந்து புரியும். அதோட வீடியோ லிங்க் வந்து ஐகார்டில் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டாக வந்து வந்துடுச்சு. இது கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பவர் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அது நம்மளோட ஸ்ட்ரிப்பை வந்து டேரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த மவுண்டிங் ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணாமல் இருக்குது. அதை நம்ம வந்து ட்ரில் பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3mm ட்ரில் பிட் வச்சு வந்து ட்ரில் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ட்ரில் பிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆணியை வச்சே பஞ்சர் பண்ணிக்கலாம். 3D பிரிண்டர் பார்ட்ஸ் அக்சசபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வுட்டை வச்சே வந்து பிளைவுட் ஹேண்ட்ஸாக வச்சே வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நான் எல்லாமே வந்து ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரில் பண்ணி எடுத்துட்டு ஸ்க்ரூ பண்ணி பார்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸ். நம்ம அடுத்து ஃபார்வர்டாக வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். எல்லா ஸ்க்ரூஸுமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த RGB ஒயர்ஸ் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அதுக்காக வந்து ஒரு சின்னதாக வந்து கட் அவுட் வந்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அது ஈஸியாக வந்து வரதுக்காக. இல்லைனா ஒயர் டென்ஷன் ஆகி ஒயர் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்து நீங்கள் அலுமினியம் இந்தமாரி மல்டிபிள் டைம்ஸ் பெண்ட் பண்ணினாலே அது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த கட் அவுட் வந்து எதுக்கு அப்படின்றது. ஸோ இது வழியாக நம்ம ஒயர்ஸை வந்து பாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பண்ண போகிறோம். போர்டில் வந்து ஒயர்ஸை வந்து சால்டர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ஒயர் எதுக்கு சால்டர் பண்ணுறீங்கன்னா மாற்றி கொடுத்தீங்கன்னா லைட் வந்து நீங்கள் ரெட் அமுத்திங்கன்னா க்ரீன் வந்து எரியுற மாரி ஆகிடும். எந்த கலரை மாற்றி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. ஒயர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து சால்டர் வந்து பண்ணிடுறேன். ஒயர்ஸ் எல்லாமே சால்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து டாப் லைட்லேயும் நம்ம வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பில் டேரெக்டாகவே சால்டர் பண்ண வேண்டியதான். பேடில் இருக்கும். பேடை டின் பண்ணிட்டு நான் வந்து சால்டர் வந்து பக்காவாக வந்து பண்ணிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஒயரை வந்து அந்த நாச்சில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு ரிமோட்டில் இருக்க புல் டேப் வந்து எடுத்துகிட்டு பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு பிளாஸ்டிக் வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம டேர்ன் ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எரியுது. நம்மளோட டிஃபால்ட்டாக வந்து ஒயிட் வந்து எரியுது. இன்னும் நம்ம ஐஆரை செட் பண்ணாதனால பேனில் கைட்டிகிட்டே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணுற கலருக்கு ஏற்ற மாரி பக்காவாக வந்து எரியுது. ஸோ ஐஆரை வந்து நம்ம இப்படி தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வச்சு சைடில் வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளூ எடுத்துகிட்டு ஃபெவிக்விக் வச்சு வந்து அதையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணியாச்சு. அண்ட் மேலே இருக்க டிஃப்யூசரை வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருக்குது. சூப்பராக எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எரியுது. ஆனால் அது ரொம்ப பவராக இருக்குது. இது டோட்டல் காஸ்ட்டு தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சண்டே இருப்போம். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பை.